அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை விரிவாக காண்போம். இந்த நாள் விசுவாச வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதியாகும். இன்று சர்வ ஏகாதசி எனப்படும் மிக முக்கியமான விரத நாள். இன்றைய நாளில் பெருமானை மனதார வேண்டி விரதம் இருப்பது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய நாளின் பஞ்சாங்க விவரங்கள் மற்றும் சுப அசுப நேரங்களை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள்: இன்று அதிகாலை 12:54 வரை தசமி திதி இருந்தது. அதன் பிறகு இரவு 8:50 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று காலை 11:05 வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகத்தை பொறுத்தவரை இன்று காலை 6:28 வரை யோகம் உள்ளது. அதன் பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம் அமைகிறது. இன்றைய நேர கணக்கீடு: இன்று நல்ல நேரங்களை தொடங்குவதற்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் உகந்த நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் இதோ. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்று சூலம் மேற்கு திசையாகும். இதற்கு பரிகாரமாக வெல்லம் சாப்பிட்டு விட்டு செல்லலாம். இன்றைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு இன்று லாபகரமான சூழல் நிலவுகிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்களை வந்து போகலாம். நிதானமாக பேசுவது உறவுகளை பாதுகாக்கும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த கடனுதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலிக்காமல் இருந்த நிலுவைத் தொகைகள் இன்று கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடைபெறும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாளாக அமையும். வேலையில் அதிக பணி சுமை காரணமாக சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வேலைகளை எளிதாக முடிக்கலாம். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது.
பெரியவர்களின் 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 ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை பயக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நாள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான தகவல்கள் வரலாம். கணவன் மனைவி இடையே அதிக அன்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கீர்த்தி பெருகும் நாள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழல் நிலவும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. புதிய முதலீடுகள் என்று தவிர்க்கவும். யாரிடமும் வீண் விவாதங்கள் ஏற்பட வேண்டாம். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. மனக்குழப்பத்தை தவிர்க்க தியானம் மேற்கொள்வது சிறந்தது. இறை வழிபாட்டின் மூலம் அமைதியை பெறலாம். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களுடன் இருந்து மற்றும் உறவினர்களுடன் விருந்து மற்றும் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். சொந்த தொழில் செயல்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நாள். இதுவரை உங்கள் அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் மீண்டும் தொடங்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாள். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணம் பரிமாற்றங்களில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது அவசியம். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் நாளாக இருக்கும். நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும். உங்கள் சந்தையில் ஓரளவுக்கு லாபம் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.